பாப்பா என்ன செய்ய போகிறீங்க? வாசல் வலிக்க போகிறீங்களா? அம்மா வலிச்சிருக்கிற மாதிரி நல்லா அழகாக வலிக்கணுங்க. சரியா? அம்மாவுக்கும் உனக்கும் போட்டி இன்னைக்கு. சரியா? யார் அழகாக வலித்து கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. வாளியை பக்கத்தில் எடுத்து வை. அம்மா சொல்லித்தரேன். இங்கே ஒரு நேராக ஃபஸ்ட்டு கோடு போடு. அந்த ஒயிட்டில் படாமல் இங்கே பாரு, என்னைய பாரு, இங்கே பாருமா, இங்கேருந்து நேராக அந்த ஒயிட்டில் படாமல் கோடு போடு. இங்கே ஒட்டி ஒயிட்டை ஒட்டி அப்படி போடு. கொஞ்சம் கொஞ்சமாக போடு. இப்போ வாளி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ. ப்ரைஸு அப்பாட்ட கேட்டு. என்னது? பார்பி டாலா? கோலம் அழகாக போட்டால் தான் ப்ரைஸு. இப்படி வலிச்சு பாப்பா ப்ரைஸ் வாங்கணும். பாப்பா இரு, அம்மா சொல்லித்தரேன். ஒயிட்டுக்கு நேராக இப்படி ஃபஸ்ட்டு கோடு மாதிரி போட்டு சாணி நிறையா எடுத்துக்கணும். இப்படி கோடு மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரே இடத்துல இப்படி வலிக்கணும். இந்த மாதிரி சொட்டை இல்லாமல் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ரவுண்டாக இப்படி பண்ணால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இடத்த நல்லா ஃபுல் பண்ணிக்கணும். ஒயிட்டில் மேலே ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஒரே மாதிரி வர மாதிரி தேய்ச்சிட்டு அப்புறம் இங்கே நல்லா சொட்டை இல்லாமல் அடிச்சுட்டு இப்படி வாங்க. போதும் போதும் போதும், கொஞ்சம் ஓரளவு வலிக்கிற அளவுக்கு மட்டும் ஃபுல் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். விடு, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சூப்பர். பாப்பாவுக்கு பார்பி டாலும் வாங்கி வச்சுருங்க. சரியா? கேட்கல பாப்பா, அப்பா வாங்கி தர மாட்டாங்களாம். முறைக்க. சரி, ஒருவேளை அம்மா ஜெயிச்சிட்டேன்னா அழுவியா? இல்லை, கண்டிப்பாக பாப்பா கிடைக்கும். பாப்பா இருந்தால் ஒரே ஒரு டைம் தான் சொல்லி கொடுத்து அழகாக வலிச்சிட்டேல. நல்லா அப்படியே அழுத்தி ப்ரெஸ் அந்த மாதிரி பண்ணு. அவ்வளோதான். நீ நிற்கிற வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிரு. அந்த ஒயிட்டு சுண்ணாம்பு அடிச்சிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இன்னும் நல்லா சாணி போட்டு விடும். அங்கே தான் நேராக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பிடி ப்ரெஸ்ஸை. ஒரு ஒயிட் மேலே ஏறிடுச்சு பாரு. அந்த மாதிரி நல்லா நேராக பிடிச்சி அடிக்கணும். அப்படி. கீழே அந்த சிமெண்ட் தர இருக்கிற வரைக்குமே போட்டுரு. அது முடிக்க போட்டுரு. அவ்வளோதான். சாணி தொட்டுக்கு இன்னும் கொஞ்சம். பரவாயில்ல. நல்லா இன்னும் ஒயிட்டுக்கு அந்த மாதிரி. சொட்டை இல்லாமல் வலிக்கணும். இல்லை, நீ கவர் பண்ணிட்ட. அப்பா அதையும் சொல்ல வந்தாங்க. சரி, அந்த பக்கம் அடி. அவ்வளோதான். வாளி எடுத்து அந்த கல் மேலே வச்சுட்டு அங்கே அடி. பாப்பா தான் ப்ரைஸ் வாங்குவோ போலையே. இந்த இன்னுக்குள்ள இருப்பார், இந்த புல் இருக்குல்ல, புல்லுக்கிட்ட. பாப்பா சாணி முழுகிற அழகுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுங்க. சரியா? பாப்பாவுக்கு தங்க வளையல் வாங்கிக்கலாம். அப்பா வேலைக்கு போய் சம்பாரித்து பாப்பாவுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்துருவோம்.
ம், அதெல்லாம் வேணாம்மா. ஏன் பாப்பா என்னைய மாதிரியே இருக்க நீயும்? கேட்டு வாங்குவாப்பா. சரியா? பொம்மை மட்டும் போதும். ம், ஓகே. சாணி நல்லா முக்கி அப்படியே அடி. பரவாயில்ல விடு. இந்த இடம் அந்த இதாக காலியாக இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு அடிவாப்பா. அப்பா எம்பளை ஒரு வழியாக வலிச்சு முடிச்சிருச்சு. சிவா போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு வரலாம். காஞ்சிரும். நம்ம காஃபி குடிச்சிட்டு வந்தவுடனேவும் கோலம் போடலாம். நீ என்ன கோலம் போட போகிற? ம், 3 கரும்பா? ம், அம்மாவும் பொங்கல் பானை கோலம் தான் போடுறேன். சரி, கோலம் போடுறது. ம், உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் இதே மாதிரி சாணி போட்டு வாசல் வலித்து கோலம் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. பாய்.